அம்மாவும் அவங்க கணவரும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவர் இறந்துட்டாங்க. அந்த அம்மா மட்டும் தனியாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முடியாத நிலைமையில், எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில், ஆதரவற்ற நிலையில் இருந்தாங்க. நாங்கள் முன்னாடியே இருந்து கவனிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். எங்களால் பார்க்க முடியாத கட்டத்துக்கு யாரும் உறவுகள் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு தகவல் தெரிவித்தோம். அவங்க வந்திருக்காங்க இன்ஷா அல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அம்மா தலகாணி இந்த பக்கம் வைங்க, தலகாணி இப்படி வைங்க, அழுவாதீங்க. நீங்க வாங்கம்மா. எது குடிச்சா வாங்கி சாப்பிடுங்க, பயந்துட்டு சாப்பிடாம இருக்காதீங்க. சரி, ஏன் அந்த அம்மா வார்த்தை சொல்லிட்டு தான் போகும், கஷ்டமா இருக்குல்ல. சரிம்மா. பொறுமையா ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளையும் பார்க்கலையா? இருந்து என்னத்துக்கு? நீங்க தான் எங்களுக்கு தாய் பிள்ளை. ஆமா, நீங்க தான் பார்த்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, இன்றைய நாள் நம்மளுடைய திருச்சி டிஸ்ட்ரிக்டில் மஸ்ஜிதுல் அரஃபா பாருங்கள், மணிகண்டத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை சார்ந்து இருக்கக்கூடிய தோழி சாப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம மதரசாவுடைய விவரங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஆதரவற்ற ஒரு முதிய பெண்மணி, ஒரு 80 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, ஒரு பாட்டியம்மான்னு சொல்லி இவங்களை சார்ந்த இமாம் சாப், இந்த பள்ளியோட இமாம் சாப் இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் ஷேக் அவங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அந்த விவரங்களை யார் அந்த பாட்டி என்ன அப்படிங்கிற விவரத்தை இப்போ ஷேக் அவங்க சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த அம்மாவும், அந்த ரமேஷ் அம்மாங்கிற ஒரு அம்மாவும் அவங்க கணவரும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவர் இறந்துட்டாங்க. அந்த அம்மா மட்டும் தனியாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முடியாத நிலைமையில், எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில், ஆதரவற்ற நிலையில் இருந்தாங்க. நாங்கள் முன்னாடியே இருந்து கவனிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். எங்களால் பார்க்க முடியாத கட்டத்துக்கு யாரும் உறவுகள் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு தகவல் தெரிவித்தோம். அவங்க வந்திருக்காங்க இன்ஷா அல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட்டு. ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறாங்களே, ரொம்ப மோசமா, தொடையே வீங்கிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். பாட்டியம்மா எப்படி உடம்பு எப்படி இருக்குதுங்க? நல்லா இல்ல. நம்ம மதரசாவுக்கு நம்ம போலாமா? போலாங்களா? இன்ஷா அல்லாஹ் போலாங்க, பார்த்துக்குவோம். எடுத்துட்டு மதரசாவை கூட்டிட்டு போறாங்க. சத்தம் போடாம இருங்க, கார்ல வச்சு கூட்டிட்டு போவாங்க. சத்தம் தானே இருக்கும். ஒண்ணும் பண்ணாதீங்க, நீங்க எப்படி படுக்கணும்னு நினைக்கிறீங்க, வேற தலவாணி வேணா எடுத்துக்கலாம். அந்த தலவாணி அப்படியே போட்டுரு, அவ்வளவுதான். அப்படியே தூக்கி போங்க. கட்டம் மட்டும் ஊத்துங்க. உடம்பு அதுல இருக்கு, கட்டில நல்லா வெயிட்டா தூக்கு. மா தலகாணி இந்த பக்கம் வைங்க, தலகாணி இப்படி வைங்க. அதை அப்படியே ஒன்னா போட்டு கட்டி அப்படியே ஓரத்துல வச்சிருவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒவ்வொரு வேலையில இருக்காங்க, ஒவ்வொரு லோனு அது இதுன்னு இருக்காங்க. உண்மைதான். கால் வீக்கமா இருக்குது. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னு போனவங்க தான். நடந்து போனாங்க. நடந்து ஆட்டோல தான். கீழே ஆட்டோவை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. ஓஹோ, அதுலதான் கால் அந்த கால் கொஞ்சம் ஏற்கனவே முழங்கால அவங்களுக்கு வலியா தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி சரி. இப்ப 2 மாசமா இப்படிதான் இருக்கிறாங்க. பாவம். ஆஸ்பத்திரியில கொண்டே வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நான் ஹவுசிங் போர்டுக்குள்ள தான் போவேன் அப்படின்ட்டு இங்கே கொண்டாந்து சொல்லப்படுறாங்க. எது குடிச்சா வாங்கி சாப்பிடுங்க, பயந்துட்டு சாப்பிடாம இருக்காதீங்க. சரி.
வாழ்த்து சொல்றது. அழுவாதீங்க. நீங்கள் வாங்கம்மா, உங்களை அட்ரஸ் கொடுத்துருக்கோம்ல, நீங்கள் கால் பண்ணுங்க. அங்கே வைங்க வை. இப்பயே அந்த அம்மா வாழ்த்து சொல்லிட்டு தான் போகுது. கஷ்டமா இருக்குல்ல. இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இல்லை காலை உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கு. ஜூஸ் கேட்பாங்க, எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வாம்பாங்க, டீ வாங்கிட்டு வாம்பாங்கிறாங்க, எனக்கு கஞ்சி மிக்சியில் அடிச்சு கொடுன்னு கேட்பாங்க. எல்லாமே இங்கே இருக்கவங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப நல்லது. இப்போ மதங்களை பார்க்காம மனிதாபிமானத்தில் செயல்பட்டது ரொம்ப சந்தோஷமா. உங்கள் பேருக்கா? என் பேர் பஞ்சவரணம். பஞ்சவரணம். ரொம்ப நன்றிங்கக்கா, ரொம்ப நன்றிங்க. இது மூலியமா உங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் இறைவன் கொடுக்கட்டும். அடிக்கடி பாபு பேரவே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பாபு பஞ்சு அப்படின்னு 2 பேர்த்து பேரை தான் வச்சு அவங்க கூப்பிட்டே இருப்பாங்க. நான் கூப்பிட்டு என்ன யாரும் கேட்கறோம்ல நாங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால ரொம்ப நன்றிங்கக்கா. பாட்டே கேட்டு சொல்லுங்க. சரிம்மா. இல்ல வராங்களா பாருப்பா, வராங்களா? கடைக்காரன் வந்திருக்காங்க. போயிட்டு வரேங்கிறாரு. சரி கட்டுங்களாம்மா? சரி வரேங்க. பொறுமையாப்பா, பொறுமையா கொஞ்சம் பொறுத்துங்க பாட்டியம்மா. அந்த அவ்வளோதான், மேலே ஏறிட்டோம்னா பொறுமையாவே பாப்பா, உங்களுக்கு முடியாது. கடையில் இருந்தால் கூப்பிடு. வச்சிருக்கேன். ஒரு பாட்டி புருஷன் இறந்து போய் இருந்தாங்க பாட்டி. கடைசியில் என்ன, புருஷன் இறந்து போய் காசு கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க 1000 ரூபா. இது இப்போ ஆட்டோவுக்கு வெளியில் போன வகையில் கீழே விழுந்துருச்சு. கால் அடிபட்டு பார்த்துக்க யாரும் இல்லாமல் 2 மாதமாக சோறு தண்ணி இல்லாமல் வீட்டுக்குள்ளே கடந்து வாடகை வீட்டுக்காரன் தூக்கி வெளியே போட்டான். அப்புறம் ஆளுங்கள்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி 1 வாரம் மட்டும் டைம் கொடுங்கன்னு டைம் வாங்கி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, யாரும் வச்சுக்கல அந்த அம்மாவை. அப்புறம் நம்மக்கிட்ட சொன்னாங்க, நம்ம தான் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த உள்ளே இருக்கிறாங்க பாருங்கள், திறங்க. அஸ்ஸலாமலைக்கும். நல்லா பேச முடியாது. அங்கப்பா கால் உடஞ்சி போச்சு பாட்டி, பாவம். பிள்ளைங்கள்லாம் பார்க்கல, எல்லாம் அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்கள்லாம் வச்சு பார்த்தாங்க. இவங்க பார்த்தாங்க. இப்போ உடம்பு சரியாமல் கிடக்கும்போது இவங்களை யாரும் பார்க்க ஆள் இல்லை. மவ யாரும் ஒருத்தர் ஒரு நாதியும் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க அப்படி பார்த்துங்கப்பா, அனாடியாக விட்டுறாதீங்க. சொந்தவங்களாம் இருந்து என்னத்துக்கு? நீங்கள் தான் எங்களுக்கு தாய் புள்ள. ஆமாம், நீங்கள் தான் பார்த்துக்கணும். அம்மா எந்த ஊர்? ஆத்தூரா? சரி, ஏழாம் ஆத்தூரா? சரி, வீட்டில் யாராரு இருக்காங்க? 2 பிள்ளைங்க இருக்கா? அவங்களாம் பார்க்கலையா? ஏன்? ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளையும் பார்க்கலையா? ஏன் பார்க்கல? இந்த மாதிரி இப்படி இருக்கிறது தெரியுமா தெரியாது அவங்க பிள்ளைங்களுக்கு? ஆஹா, தெரியாது. இப்போ நாம் தாருல் மெஹப்பா மதரசாவுக்கு நம்மளுடைய தாயை 87 வயசு உள்ள தாய், இவங்க பேர் ரமீசா பிவி. இவங்க ஆதரவு இல்லாத நிலைமையில திருச்சியில் மணிகண்டம் பகுதியில் அல்ஹம்துலில்லாஹ் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இந்தியாவிலிருந்து தாருல் மெஹப்பா அவங்கள பராமரிக்கும். அவங்களுக்கு கால் முடியலை, கை பாருங்கள புண்ணாக இருக்குது, தலை புண்ணு, காது புண்ணு, படுக்க புண்ணு, உடம்பு ஃபுல்லாக புண்ணு, காலில் புண்ணாக இருக்குது. நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி குளிப்பாட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க நம்ம பார்த்துக்கணும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும், குளிப்பாட்டுதல் அவங்க சுத்தப்படுத்த நடக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ மதரசா பெண்கள் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. தூக்கு கால், அவங்களுக்கு கால் உடஞ்சிருக்கு அந்த இடத்துல. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணிமிக்க மக்களே, நம்ம இந்த பாட்டியை நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் திருச்சியிலேருந்து. அந்த பாட்டியை குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இங்கே சாப்பிட முடியல அவங்களால, கொஞ்சம் லிக்விட் ஐட்டம் தான் சாப்பிட்ருக்குறாங்க. நர்ஸுங்களை வர வச்சு அவங்களுக்கு புண்ணுக்கெல்லாம் ரெடி பண்ணி அவங்கள அதெல்லாம் சுத்தம் பண்ணி மருந்துகள்லாம் போட்டு இருக்கிறாங்க. துஆ செய்யுங்க அவங்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ்.
இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கும் நல்வழி கொடுக்கணும், அவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி சூழல் நமக்கெல்லாம் வந்துடக்கூடாது. அப்படி சூழல் உருவானவங்களுக்கு நம்ம பக்கத்துணையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த வாசம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.